வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீடிக்கும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் கல்வி நிறுவனங்களை திறக்கவும் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த நாள் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற ஒற்றுமை தின விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ் என்னும் உன்னத செல்வத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழகத்தை இந்திய அரங்கில் உயர்த்தவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற தில்லி அணி 111 ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்களின் சிறப்பான சேவையால் தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று பாதிப்பு 7.3% கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். பள்ளி, கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள், விடுதிகளும் அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிக்கூடங்களில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து திரையரங்குகளும் 50% இருக்கைகளுடன் வரும் 10ஆம் தேதி முதல் செயல்படலாம். பொழுதுபோக்கு பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்றவையும் 10ஆம் தேதி முதல் செயல்படலாம். மத்திய அரசின் முடிவுக்கு ஏற்ப புறநகர் மின்சார ரயில் சேவையை தொடங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் பழக்கடை மொத்த வியாபாரம் நாளை மறுதினத்தில் இருந்தும், பழம் மற்றும் காய்கறி சில்லறை வியாபாரக் கடைகள் 16ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த தினம் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு பாதுகாப்பு படையினரின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தினார். உலகின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த ஒற்றுமை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கானோரை நாம் இழந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக் கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளையும் எடுத்துரைத்தார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று அந்த பாடலை பிரதமர் தமிழில் கூறினார். तमिल भाषा के महाकवि और स्वातंत्र सेनानी सुब्रमण्यम भारती ने लिखा था, मन्नुम इमयमले अंगल मलये मालिल मिदुदु पोल परिधु इल्लेये इन्नरू नीर गंगे आरेंगेल आरे इंगिथन मानबीर एदिरेदु वेरे पन्नरूम उपनिट नुल्लेंगल नुले पार मिसे एधोरु नुल इधु बोले पोन नोलिर भारत नांडेगल नाडे पोट रुवोमिंगते एमक्की कल्ले इडे. சுயசார்பு இந்தியாவை நோக்கி நாடு வீறுநடை போட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்களத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் இதர துறையைச் சார்ந்தவர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். குடிமைப் பணி பயிற்சி அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார். அரசின் சேவைகளை பெறுபவர்களாக மட்டுமன்றி கொள்கைகளை வகுப்பதிலும் பொதுமக்கள் பங்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் செய்து வைத்தார். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஒற்றுமைக்கான உறுதிமொழியை திரு அமித் ஷா செய்து வைத்தார். தமிழகத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை கிண்டியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அன்னாரது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு வழங்கும் அவரது வாழ்க்கை பயணம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றிரவு மணி 9:15க்கு அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் புகழ் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நமது அடையாளமாக பெற்றுள்ள தமிழ் எனும் உன்னத செல்வத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் பேசும் நம் மாநிலத்தை இந்திய அரங்கில் உயர்த்துவதிலும் தொடர்ந்து பாடுபடுவோம் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் அமைந்தபோது தமிழ் பேசும் பகுதிகள் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டன. இந்நாளை போற்றி சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறியிருக்கிறார். நாட்டில் சிறந்த நிர்வாகங்களை அளிக்கும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வருவதையே இது உணர்த்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு காரணமாக இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்ற 303 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்புள்ளது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். 7.5% இடஒதுக்கீட்டில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்ற வகையில் பாராட்டுதலை பெறுகின்ற முதலமைச்சராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 303 பேர்களுக்கு மருத்துவர்களாக வருவதற்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த முறையில் மருத்துவர்களாக வருகிற வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 5,25,000 பேர்கள் தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கரூர் மாவட்டத்தில் கூடுதலாக 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் காதப்பாறையில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தற்போது இம்மாவட்டத்தில் 43,000 பேர் உதவித்தொகை பெற்று வருவதாக கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி பெற தில்லி அணி 111 ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்துள்ளது. ஷார்ஜாவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீடிக்கும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் கல்வி நிறுவனங்களை திறக்கவும் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த நாள் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற ஒற்றுமை தின விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ் எனும் உன்னத செல்வத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழகத்தை இந்திய அரங்கில் உயர்த்தவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற தில்லி அணி 111 ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.